வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்னைக்கு சைவ மீன் வறுவல் வாழைக்காய் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஒரு வாழைக்காய் வச்சு சைவ மீன் வறுவல் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வாழைக்காவை வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வாழைக்காவோட தோலை நம்ம நைஃப் வச்சு இந்த மாதிரி எடுத்துடலாம். க்ளீனாக தோல் எடுத்துடலாம். எடுத்துட்டு திரும்பவும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தோலை கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை ஸ்லைஸ் போட போகிறோம். நம்ம நார்மலாக வாழைக்காய் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணோன்னா ஸ்லைசஸ் பார்த்திங்கன்னா வாழைக்காய் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஸ்லாண்டிங்காக கட் பண்ணோன்னா நம்ம மீனோட ஸ்லைஸ் மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ரொம்ப தின்னாக போடக்கூடாது, கொஞ்சம் திக்காக போடணும். ரொம்ப திக்கு கிடையாது, தின்னும் கிடையாது. நார்மலாக ஒரு மீடியம் திக்குக்கு போடணும். அப்போ தான் மீன் மாதிரி அந்த ஷேப் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லைசஸ் போடணும். இந்த மாதிரி இருக்கணும் ஸ்லைசஸ். கட் பண்ண வாழைக்காவை தண்ணியில் போட்டிருக்கோம். உப்பு சேர்த்து வேக வைக்க போகிறோம். வாழைக்காயை நம்ம வேக வச்சிட்ருக்கோம். வாழைக்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. வாழைக்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம மிக்சியில் ஒரு சின்ன வெங்காயமும் சின்ன தக்காளியும் அரைச்சிக்கலாம். வாழைக்காய் வெந்துருச்சு பாருங்கள். அந்த தண்ணியே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, வாழைக்காவோட கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம மெதுவாக எடுத்துடலாம். இதை நம்ம இதில் மசாலா அப்ளை பண்ணி நம்ம பேனில் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப குழக்குழன்னு வேகக்கூடாது, ஆனால் நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். ஆறுனதுக்கப்புறமா மசாலா அப்ளை பண்ணி நம்ம பேனில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போது மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகா பொடி கலருக்காக. ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இது போட்டோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கோம். இப்போது அந்த சின்ன வெங்காயமும் சின்ன தக்காளியும் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணியிருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறோம். நம்ம வேக வைக்கும் போதே சால்ட் சேர்த்துருக்கோம், பார்த்து சால்ட் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப திக் பேஸ்ட்டாக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது வேக வச்ச வாழைக்காய் ஆறி இருக்கு, அதில் இதை கோட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி இந்த மசாலாவை அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி இது நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணால் சூப்பராக மீன் வறுவல் ரெடி ஆகிடும். எல்லா வாழைக்காய்க்கும் மசாலா அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல்லில் போட்டு நல்லா வறுத்து எடுக்கலாம். சைவ மீன் வறுவலுக்கு தோசைக்கல் வச்சுருக்கோம். தோசைக்கல்லில் ஆயில் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வாழைக்கால மசாலா போட்டு ஊற வச்சுருந்தோம்ல, அது 1 பை 1 இதில் எண்ணெயில் ப்ளேஸ் பண்ணுறோம். நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கறதுனால இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, சோம்புத்தூள், இந்த மசாலா ஐட்டம்லாம் சேர்த்ததுனால இது நல்ல மீன் வறுவல் மாதிரி நல்ல மணமாக சூப்பராக இருக்கும். வாழைக்காயிலேயே நம்ம மீன் வறுவலோட டேஸ்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ஒரு ஸ்நாக் ஐட்டம் மாதிரி கூட ஈவினிங்கில் செஞ்சு சாப்பிடலாம். பஜ்ஜிக்கு பதிலாக, எப்போவுமே வாழைக்கால பஜ்ஜி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாழைக்காய் ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, திருப்பி போட்டாச்சு. இன்னொரு சைடும் ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. இது ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்டியாக சூப்பராக மீன் வறுவல் மாதிரி அட்டகாசமாக இருக்கும். சைவ மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு.
இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உடனுக்குடன் வரும். பாய்.